Hey guys, welcome to Narodis. நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா few add-on skills that will help for your IT job. அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த add-on skills உங்களுக்கு இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க உங்க கரியர்ல grow ஆகலாம், promotion வாங்கலாம், நீங்க மேல போயிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபஸ்ட் ஆட்-ஆன் ஸ்கில் உங்களுக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஐடியில் வேலை செஞ்சீங்கன்னா அடிஷ்னல் டு தட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தால் தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு டீம் லீடாக இருக்கலாம், ஒரு டெக்னிக்கல் லீடாக இருக்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டெஃபினட்டாக எந்த ஒரு சுச்சுவேஷனிலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நாளைக்கு உங்கள் டீமையே மேனேஜ் பண்ணுறீங்க, ப்ராப்பராக நீங்கள் எல்லாம் ஆர்கனைஸ்டாக பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வச்சு எப்படிலாம் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணலாம், எல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி டாஸ்க் அசைன் பண்ணலாம், ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கற்றுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக கூட ஆயிடலாம், இல்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு மேனேஜர் ஆகிறதுக்கு, சீனியர் மேனேஜர் ஆகிறதுக்கு, இது எல்லாமே அது ஒரு பேசிக் ஸ்கில். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி a needed skill for you. நெக்ஸ்ட் ஆட்-ஆன் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாருக்குமே ஒரு பேசிக். ஒரு ஐடி ஜாபுக்கு வரணும்னா ஏன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதை விட்டுட்டு லைக் நீங்கள் அதுக்கும் மேலே லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி தைரியமாக பேசுறது, ஒரு ப்ராஜெக்ட் காலில் நீங்கள் எப்படி பேசணும், இதோ ஒரு லீடர்ஷிப் வரும்போது அவங்க கூட எப்படி பேசணும், இதெல்லாம் தான் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ரொம்ப லைக் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளூவெண்ட்டாக, அதே மாதிரி எந்த டைமுக்கு என்ன பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஆட்-ஆன் ஸ்கில். சப்போஸ் யாராவது கிளைண்ட் விசிட்டுக்கு வந்தாலோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது உங்களை கூப்பிடுவாங்க, யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி கால்ட் அண்ட் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும். ஸோ கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். லைக் நார்மலாக எல்லோரும் பேசுகிற மாதிரி இல்லாமல் இட் ஷுட் பி ஃபார் பெட்டர் தேன் தட். அது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்கில்ஸ். எல்லாருக்குமே வந்து டேட்டா ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், ஹெல்த் கேராக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். டேட்டா ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வச்சு ஒரு ஏஐ டூலை வச்சோ இல்லை வேறு டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸை வச்சோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண பார்க்கலாம். ஸோ டேட்டா ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டேட்டா ஸ்கில்ஸ்ன்றது ஏஐ டூல்ஸை வச்சு, டேட்டா சயின்ஸை வச்சு அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேசிக் எக்ஸலில் கூட உங்களுக்கு டேட்டா ஸ்கில் லைக் வந்து ஒரு நிறைய டேட்டா இருக்கும்போது அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை தான் டேட்டா ஸ்கில்னு சொல்லுவேன். ஸோ அது இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் ஹெல்ப் யூ. ஏன்னா நீங்கள் ஒரு பல்க் டேட்டா கொடுத்தா அதை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மெனி. ஸோ டேட்டா ஸ்கில் இஸ் வெரி மச் வேல்யூ ஆடட். அதை கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஆட்-ஆன் ஸ்கில் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் நெட்வொர்க்கிங். ஸோ நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்போம், பட் நம்ம ஆஃபீஸில் நம்ம க்ரோ ஆகிறதுக்குன்னு நம்ம ஒரு சர்க்கிளை உருவாக்கிக்கணும். லைக் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட, அதே மாதிரி வேறு சீனியராக லைக் அந்த கம்பெனிலே சீனியராக இருப்பாங்க, அவங்க ஒரு மேனேஜராக இருப்பாங்க, அவங்க ஒரு டீம் லீடாக இருப்பாங்க, இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். பட் உங்களோட நெட்வொர்க்கிங் அதிகமாக இருக்கணும் இவங்க கூட. ஏன்னா நீங்கள் நாளைக்கு க்ரோ ஆகணும்னா இவங்களாம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. லைக் சப்போஸ் நாளைக்கு ஒரு பொசிஷன் ஓப்பன் ஆகுதுன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து சப்போஸ் அந்த பொசிஷனுக்கு இந்த ஸ்கில்லாம் தேவைன்னா அது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி இன் கம்பெனி, அவுட் சைட் கம்பெனி கூட பரவாயில்ல, பட் நெட்வொர்க்கிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு க்ரோ. ஸோ அதுவும் இல்லாமல் லைக் நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது லைக் வந்து எல்லா ஏரியாவிலேருந்தும் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் உங்கள் டெக்னாலஜிலேருந்து வேறு டெக்னாலஜிக்கு போனோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெட்வொர்க்கிங் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் வந்து லீடர்ஷிப் ஸ்கில். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் அதை எப்போ வெளிப்படுத்துறீங்க, எந்த டைமில் வெளிப்படுத்துறீங்கன்னு ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் ஒரு டீம் லீடாக இருக்கலாம், இல்லை ஒரு டீம் பிளேயராக கூட இருக்கலாம். லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 2-3 பேரை மேனேஜ் பண்ணுறீங்கனாலும் அந்த இடத்துலையும் உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்லை காட்டலாம். லைக் அவங்கள ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கைட் பண்ணி கொண்டு போகலாம். அது வந்து 4 பேர் பார்ப்பாங்க கம்பெனியில், பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது, இவனும் ஒரு டீம் லீடாக போடலாம்னு நினைப்பாங்க. ஸோ லீடர்ஷிப் ஸ்கில் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கைட் பண்ணி அதே மாதிரி அவங்களை என்கரேஜ் பண்ணி கூட்டு வருது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. டெஃபினெட்லி இட் ஹெல்ப் யூ. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஆட்-ஆன் ஸ்கில்ஸ் யூ நீட் டு க்ரோ இன் யுவர் ஐடி ஜாப். ஸோ வேறு ஏதாவது ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாய் ஃப்ரம் நாடோடிஸ்.